வெல்கம் டு chefvsm. அடுப்பு பக்கம் போகாமல் பாகு வைக்காமல் அதிரச மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த அதிரச மாவில் அதிரசம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதிரசம் சுடுறதுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். 200 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதிரச மாவு ரெடி பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதிரச மாவு ரெடி பண்ணும்போது நல்லா டைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அதிரச மாவு ரெடி பண்ணோடனே செய்யாமல் ஒரு நாள் வச்சுருந்து தான் இந்த மாவில் அதிரசம் செய்கிறேன். புளிச்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போ அதிரசம் நம்ம தட்டிக்கலாம். எலுமிச்சை சைஸில் மாவு எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவி வச்சுருக்க இலையில் இதை தட்டிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. அதில் தட்டி வச்சுருக்க அதிரசத்தை போட்டுக்கலாம். அதிரசம் சுடும்போது நமக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் தட்டிக்கலாம். அதிரசத்தை திருப்பி விட்டுக்கலாம். அதிரசம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அதிரசத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெய்லாம் நமக்கு வெளில வந்துடும். அதிரசம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அது மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் அதிரசமாக தட்டி எடுத்துக்கலாம். அதிரசம் நமக்கு உடையாமல் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை விட ஈஸியாக அதிரசம் யாருமே செய்ய முடியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ஈஸியாக அதிரசம் செய்யட்டும். இலைக்கு பதிலாக பால் கவர் இல்லை ஆயில் கவரில் கூட நம்ம இந்த அதிரசம் தட்டலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.